சிவகங்கை மாவட்டம் குமாரப்பட்டியில் ஆபத்தான முறையில் தண்ணீர் தொட்டியை மாணவர்கள் சுத்தம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் மாவட்ட கல்வி அலுவலர் தலைமையிலான குழுவினர் நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். சுந்தர், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறையை ஒட்டி பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கு. இந்த திறந்த உடனே சில தினங்களிலேயே பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களை ஆபத்தான முறையில அரசு பள்ளி மாடியில கழிவு குடிநீர் தொட்டியை சுத்தம் பண்ண செய்த வீடியோ பரவலானது பெரு அதிர்ச்சியை ஏற்பட்டிருக்கு. சிவகங்கை பக்கத்துல இருக்கிற பாத்தீங்கன்னா குமாரப்பட்டி அரசு உயர்நிலை பள்ளி. இந்த பள்ளி பாத்தீங்கன்னா 60 ஆண்டுகளா செயல்பட்டு வருது. 60 ஆண்டுகளா நடுநிலை பள்ளியா செயல்பட்டு கடந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் உயர்நிலை பள்ளியா தரம் உயர்த்தப்பட்டது. இந்த பள்ளியில பாத்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை படித்து வருகிறார்கள். கோடை விடுமுறை முடிந்த பின் பள்ளி இப்பதான் திறக்கப்பட்டு வகுப்புகள் நடைபெற்ற ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இந்த குமாரப்பட்டி பள்ளியில பாத்தீங்கன்னா நேற்று தண்ணீர் தொட்டியை மாணவர்களை வைத்து ஆசிரியர்கள் சுத்தம் பண்ணி பணிகளில் ஈடுபட்டு இந்த சம்பவம் பெற்றோர் மத்தியில பெரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இது குறித்து அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களை மாவட்ட கல்வி அலுவலர் பாலுமுத்து விசாரணைக்கே உத்தரவிட்டிருக்காரு. மாவட்ட கல்வி அலுவலர் உதயகுமார் தலைமையிலான குழு இந்த 2 தலைமை ஆசிரியர்களை கொண்டு இன்று இப்ப பள்ளியில விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விசாரணையில பாத்தீங்கன்னா தண்ணீர் தொட்டியில புறாக்கள் இறந்து கிடந்ததா அதிர்ச்சியான தகவல் வெளியா இருக்கு. 10க்கும் மேற்பட்ட புறாக்கள் விழுந்து கிடந்திருக்கு. அதனாலதான் ஆசிரியர்கள் 2 ஊழியர்களை வைத்து தண்ணீர் தொட்டி சுத்தம் செய்து அதற்கு உதவியாக 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உடைகளை கலட்டி யூனிஃபார்முக்கெல்லாம் கலட்டி வச்சுட்டு வெறும் உடம்போட உதவி செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ தான் சமூக வலைதளங்களில் பரவி இருக்கு. இது மாணவர்கள் இது போன்ற ஆபத்தான பணியில ஈடுபடுத்திய ஆசிரியர் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கணும். பெற்றோர்கள் மத்தியில கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து விசாரணை நடைபெற்று இருக்கு. தவறு இழைத்த ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது கேள்விக்குரியதா இருக்கு. ஏன்னா விசாரணையில் சில தினங்களுக்கு முன்பு பறவைகள் தொட்டியில் இருந்திருக்கின்றது சாதாரண விஷயமா யாரும் இங்க பார்க்கப்படல. விசாரணை துறை ரீதியான நடவடிக்கை இல்லாம வழக்கு பதிவு செய்யணும்ன்றது பொதுமக்கள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இதற்கு மாண்புமிகு கல்வி அமைச்சர் இது நேரடியா தலையிடுன்றது சமூக கருத்தாவும் இருக்கு. விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.